இவ்வளவும் பண்ணுதே இந்த மிஷினோட ரேட் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த பவர் வீடருக்கு 15,000 மானியம் கொடுக்குறோங்க. 2 அடியிலேருந்து 4 அடிக்குள்ள களை எடுக்கிறது எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆட்கூலி வேற அதிகமாயிருச்சேன்னு சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? வணக்கம் எம்டிஎம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் நம்மளோட காவேரி பவர் வீடர் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம காவேரி பவர் வீடர் வழக்கம் போன வீடியோ இல்லை, இதில் ஒரு ஸ்பெஷல் திங்க் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி பவர் வீடர் வச்சு நீங்கள் எந்தெந்த தோட்டத்துக்கெல்லாம் உழவு ஓட்டிக்கலாம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காவேரி பவர் வீடர் வச்சு நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்களா ஓட்டிக்கலாம், வாழைத்தோப்பு வச்சுருக்கீங்களா ஓட்டிக்கலாம், பாக்குத்தோப்பு வச்சுருக்கீங்களா ஓட்டிக்கலாம், தேக்கு தோப்பு வச்சுருக்கீங்களா ஓட்டிக்கலாம். நீங்க எந்த தோப்பா இருந்தாலும் நம்ம காவேரி பவர் வீடர் வச்சு நீங்க அழகா உழவு ஓட்டிக்கலாங்க. ஏங்க டிராக்டர் வச்சு உழவு ஓட்டிக்க முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா டிராக்டரில் செய்ய முடியாத 2 அடியிலேருந்து 4 அடிக்குள்ள உழவு ஓட்ட முடியுமா? ஆனா இந்த காவேரி பவர் வீடர் மூலியமா முடியுங்க. இப்போ களச்செடிகள் எல்லா பக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அது நம்மளோட விவசாயத்தோட வளர்த்தவே கம்மி பண்ணிடும். அது மாதிரி களைச்செடிகளை எடுக்கிறதுக்கு நம்ம காவேரி பவர் வீடர் ரொம்ப ரொம்ப அருமையானதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, எந்த மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் இது ஓட்டிக்கலான்னு. இப்போ கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருந்தா ஓட்டிக்கலாம், தக்காளி, மிளகா, வெண்டைக்காய், அது மட்டும் இல்லைங்க, நீங்க பூத்தோட்டம் வச்சிருந்தா கூட இதுல அழகா அந்த களைச்செடிகளை எல்லாத்தையும் இதுல எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் நெல் வயல் வச்சிருக்கிறேன், அங்க எப்பவுமே தண்ணி தேங்கி தான் இருக்கும், சேறு இருக்கும். அந்த சேத்தோளவும் ஓட்டிக்கலாம்னா முடியுங்களே. சேத்தோளவும் காவேரி மூலியமா முடிச்சுக்கலாம். சரிப்பா, இது உழவு ஓட்டுது, களை எடுக்குது, இதெல்லாம் ஓகே. இதை விட இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சு நீங்க பிடிஓ அட்டாச் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், தண்ணி பாய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வேலைகளை இது ஈஸியா இதுல அழகா முடிச்சுக்கலாங்க. அதுதான் காவேரியோட ஸ்பெஷலே. இப்போ ஒரு அருமையான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குங்க. இதுல ட்ராலி கூட அட்டாச் பண்ணி நீங்க இதை சின்ன மினி தியேட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 500 கிலோ வரைக்கும் இருக்கிற பொருட்களை இதுல அழகா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். இப்போ நீங்க ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல ஃபுல்லா தென்னை மட்டும் இருக்கு, எட்டு போகணும்னா நீங்க டிராக்டர் வர சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இதுலயே அழகா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்க அழகா எட்டு போய்க்கலாங்க. சரிப்பா, இத்தனை பண்ணது. இந்த டயர் எப்படி நாம கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு பவர் வீடர் வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு அழகு பார்க்க போறதில்ல, நம்ம காட்டில் மேட்டில் போட்டு தட்டி பிரிக்க போறோம். அதை தட்டி பிரிக்கிறதுக்கு முக்கியமா டயர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பஞ்சர் ஆகி போச்சுன்னா இடையில என்ன நடக்கும்? அதனாலதான் இதுல நாங்கள் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம். இதனால பஞ்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கம்மி தாங்க. சரிங்க, இத்தனை அம்சங்கள் இருக்கு, இத்தனை வேலையும் செய்யுது அப்படின்னா இது அதிகமா பெட்ரோல் எடுத்துக்கோன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. 1 மணி நேரத்துக்கு வெறும் 750 ml தாங்க இது பெட்ரோல் குடிக்கும். அழகா நீ வேலை முடிச்சுக்கலாம் அல்லவா? இப்போ நீங்க ஒரு சாயந்தரம் நேரம் உழவு ஓட்டிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் இருட்டா இருக்கு, அந்த மாதிரி டைம் கூட இதுல லைட்டு அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த லைட்டு வச்சு நீங்க ஈஸியா அழகா உழவு ஓட்டிக்கலாங்க. சரிப்பா, நீ சொல்ற எல்லா அம்சங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மிஷின்ல ஏதோ ஒரு பழுது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்போ சர்வீஸ் நல்லா இருக்கணும்ல. நம்ம எம்டிஎம் சார்பா சர்வீஸுக்கு சூப்பரா நாங்க கொடுத்துட்டு இருப்போம். இந்த மாதிரி சர்வீஸ் எந்த கம்பெனியாலையும் கொடுக்க முடியாது, நம்ம எம்டிஎம்னால மட்டும்தாங்க கொடுக்க முடியும். இவ்வளவும் பண்ணுதே இந்த மிஷினோட ரேட் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நம்ம விவசாயிகள் படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம எம்டிஎம் மானியம் கொடுக்கலான்னு நம்ம பிளான் பண்ணாங்க. அது 1000 இல்ல 2000 இல்லைங்க, 15,000 ரூபாய் மானியம் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி 15,000 உங்களுக்கு மானியங்க. அது என்ன ஏது விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க.